1947 எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணது. 79, 80ல் எங்கள் அப்பா எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. 80 to 2000 வரை நான் வந்து பிஸ்னஸை ஸ்டடி பண்ணேன். அதுதான் எனக்கு பேஸு. எனக்கு ஒரு நல்ல இது தோணுச்சு. வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் மட்டும்தான் பார்க்கலாம், லாபம் மட்டும்தான் பார்க்கலாம். நிர்வாகியாக இருந்தால் தான் பணம் பண்ண முடியும், வேல்யூ கிரியேட் பண்ண முடியும். வியாபாரிக்கும் நிர்வாகிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு? அதாவது 2001லேருந்து வியாபாரியாக என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நான் செய்கிறதே இல்லை. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ஆளுகள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். டீம் செட் பண்ணேன், ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா சிஸ்டத்தில் கொண்டு வந்தேன். டெக்னாலஜிலாம் அப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ அதை இம்மீடியட்டாக கேதர் பண்ணி எங்கள் பிஸ்னஸை வந்து சிஸ்டத்தில் தான் பண்ணணும், சிஸ்டம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை டெவலப்மெண்ட் பண்ணி டீம் அண்ட் டெக்னாலஜியில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் நாங்கள் வந்து சாஃப்ட்வேருக்குனே தனியாக டீம் வச்சுருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட வெளியில் தான் நாங்கள் வந்து ஜுவல்லரி கம்பெனின்னு பேசிகிட்டு இருப்போம். உண்மையிலே எங்கள் இது வந்து டெக் கம்பெனி தான். ஸோ நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் அது பண்ணதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 58 கடை வச்சு நிர்வாகம் பண்ணுறோம். இன்னும் 200 கடை போனாலும் என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்.